ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சேரன் சந்தாவையும் அனிஷையும் நீங்கள் இங்கேருந்து ஆபத்து தப்பிச்சு போங்க, நாங்கள் இங்கே வந்தால் ஏதாச்சும் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. இவங்க 2 பேருமே அவங்க வரத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து போயிடலாம், எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்களும் இன்னொரு சைடு சந்தா வீட்டு அட்ரஸ் ஏற்கனவே விசாரிச்சுட்டு போன வீட்டில் அதே அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு அங்கே விசாரிக்கிறதுக்காக வராங்க. அடுத்தடுத்து அவங்களுடைய ஊர் ஆட்கள் கிட்ட ஃபோன்லேயும் பேசவும் செய்கிறாங்க சந்தாவுடைய மாமா. ஸோ அவங்கக்கிட்டலாம் விசாரிக்கும் போது அவங்க இன்னமும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. அதுபடி எப்படியாச்சும் அங்கே போய் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வேகமாக வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரையும் அவசரப்படுத்துகிறாங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு. அவங்க நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, ஒரு வேளை நாம் இங்கே வர விஷயம் தெரிஞ்சு எங்கேயாச்சும் தப்பிச்சு இது போயிட போகிறாங்க, சீக்கிரம் போக சொல்லுங்கண்ணே அப்படின்னு கூட இருக்கிற ஆட்களும் சந்தாவுடைய மாமா கிட்ட சொல்லி வேகமாக அப்படி வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது அவரும் வண்டி ஓட்டிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பைக்கில் இடிச்சிடுறாங்க. இடித்த உடனே பைக்காரர் விடாமல் அவங்கள சட்டையை பிடிச்சி இறங்க சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே சந்தாவும் அனுஷும் அந்த பக்கமாக ஓடி வரும்போது அவங்களும் இவங்கள பார்க்குறது ரோடு கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்போது சந்தாவுடைய மாமா அங்கே நின்று ஆட்டோவில் இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. கவனித்த உடனே அவங்களுடைய அண்ணனுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, அங்கே பாருங்க அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு. வா சந்தா இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு ஓடுறாங்க. இவர் சந்தாவுடைய மாமா வண்டியை விட்டு இறங்கி என்னாச்சு, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு அந்த வண்டியில் 2 வீலரில் அந்த ஆளை மிரட்டிட்டு இவர் ஆட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அப்படி எடுக்க சொல்லிட்டு வண்டியில் ஏறும்போது சந்தாவும் அவருடைய அண்ணனும் அங்கே ஓடி போகிறத கவனிச்சிடுறாங்க. கவனித்த உடனே அங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள்கிட்டலாம் சொல்லி ஓடுறாங்க பாரு, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்கிறாங்க. ஆட்டோக்காரர் திருப்பி வண்டி எடுக்கிறதுக்குள்ள அவங்க ஓடிடுவாங்கன்னு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் இறங்கி ஓடி வந்துடுறாங்க. ஓடி இங்கே சந்தாவையும் அனுஷையும் அந்த முட்டு சந்துக்குள்ளே பிடிச்சிடுறாங்க. அவங்க அந்த சைடு தான் ஓடி வந்தாங்க, தப்பிச்சு வேறு சைடு போகணுன்னு இவங்கள பார்த்த உடனே திரும்பவும் அந்த சைடு ஓனதுனால அவங்க சுற்றி வளைச்சி முட்டு சந்துக்குள்ளே சந்தாவையும் அனுஷையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறமா எங்கே தப்பிச்சு ஓட பார்க்குறீங்க, நாங்கள் வர விஷயம் தெரிஞ்சு தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அவங்க பாஷைக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க. அனுஷும் இதில் அவளுக்கு விருப்பம் இல்லை, விட்டுடுங்க, அதான் அவள் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாருல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட பெற்றவங்களுக்கு எனக்கு தானே அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை கேட்க நீ யார், கட்டிக்க போகிறது நான், பெற்றவங்களோட சம்மந்தம் இருந்தால் எனக்கு போதும், நீங்கள் சம்மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு வலை கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு முதல்ல இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அங்கேருந்து அவங்க தப்பிச்சு ஓடவும் பார்க்குறாங்க. சுற்றி அவங்களோட ஆட்கள்லாம் இருக்காங்க. சந்தாவை மட்டும் அவருடைய மாமா அப்படியே அவங்களுடைய முடியை தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு போக கூப்பிடுறாங்க. அவருடைய அண்ணன் விட சொல்லி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்ருக்காரு. சந்தாவும் ரொம்ப அழுகுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சந்தா என்ன பண்ணுறாங்க, வாயை கையை கடிச்சிடுறாங்க. வாயால் கையை கடிச்சிட்டு அவருடைய அண்ணன் அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரவுடிங்களையும் தள்ளி விட்டுட்டு திரும்பவும் சந்தா இருக்கிற அவங்க தங்கிட்டு இருந்த வீட்டுக்கே வேகமாக ஓடுறாங்க. இவங்ககிட்ட நம்ம சிக்கிட்டோம், இவங்க நம்மளை விட மாட்டாங்க, துரத்துக்கிட்டு அப்படின்னு சந்தா அவங்க கிட்ட சொல்லவும், சரி நம்ம சேரன் பையா கிட்டே போயிடலாம், அங்கே போனால் சேரன் பையா தம்பி எல்லாரும் இருக்காங்க, எப்படியாச்சும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே திரும்பவும் வேகமாக அந்த சந்திலே சைடில் ஓடுறாங்க. அந்த வீட்டுக்கே இங்கே அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இந்நேரம் சந்தா தப்பிச்சிருப்பாளடா பாண்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, எனக்கு என்னமோ ரொம்ப பதற்றமாக இருக்குது, எனக்கு என்னமோ தப்பாக நடக்கும் போது தோணுதுரா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. ஆனால் அப்படிலாம் நடக்காதுண்ணே, நீ அமைதியாக இருண்ணே, அவங்க இந்நேரம் தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பாண்டியும் இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு எட ஆட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோவில் ஏறி சந்தாவை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்குள்ளே சந்தாவும் சந்தா அவங்க சீக்கிரமாக ஓடுறாங்க. அப்போதான் அண்ணே அங்கே பாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் சந்தாவும் அனுஷும் வேகமாக வீட்டை நோக்கி ஓடி வராங்க. பார்த்த உடனே சந்தா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. சேரன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஆட்டோவில் அவங்க ஆட்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரவும் சந்தா என்ன பண்ணுறாங்க, ஓடி போயிட்டு சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பயந்துக்கிட்டு சந்தா அழுகாதப்பா, என்ன ஆச்சு அனுஷு, நீங்கள் தப்பிச்சு தானே உங்களை போக சொன்னோம் அப்படின்னமோ, பையா நாங்கள் தப்பிச்சு போகிற வழியிலையோ அவங்க எங்களை பார்த்துட்டாங்க, அங்கேயே எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க, நாங்கள் அவங்கள தழுவிட்டுட்டு ஓடி வந்துட்டோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் எங்கேயாச்சும் ஓடி போனாலும் எங்களை பிடிச்சிடுவாங்க, பிடிச்சி அப்படியே எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறம் நாங்கள் எங்கே போனோன்றது உங்களுக்கு தெரியாமையே போயிடும், அதனால தான் நாங்கள் திரும்பி இப்படியே ஓடி வந்துட்டோம், அவங்க 5-6 பேர் தாங்க இருக்காங்க பையா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுஷ் சொல்கிறாரு. சரி
அனிஷ் நீ வா, சந்தா நீ பயப்படாதப்பா, நீ உள்ளே போக அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சந்தா அழுகிறாங்க. நீ எங்கேயும் போக மாட்டேப்பா, நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ரவுடிங்களும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. கீழே இறங்கி வந்த உடனே வா எங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சந்தா வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவன் யார், அவன் பின்னாடி நீ போய் எதுக்கு ஒளிஞ்சிட்ருக்க, இங்கே வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இங்கே பாருங்கள், அவங்களாம் எங்கேயும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு தான் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைல்ல, ஒரு பொண்ணோடைய சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாரு. முன்னாடி வந்து இறங்கி நீ யாருடா, நீ யார் கேள்வி கேட்க அப்படின்னு அவங்களோட பாஷையில் நம்ம பாண்டியை கேட்டு அவர் தள்ளி விடுறாரு. சேரனுக்கு கோவம் வருது. என் தம்பி மேலேயே கையை வைக்கிற, இங்கே பாரு உங்கள் எல்லாருக்கும் நல்லா சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. சந்தா நான் கட்டிக்க போகிற பொண்ணு, சந்தாவும் நானும் விரும்புகிறோம். சந்தாவோட விருப்பம் இல்லாமல் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவள் தான் உன்னை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறமும் எதுக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தொந்தரவு பண்ணுற? இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சேரன் கொஞ்சம் தனிமையாக பேசுகிறாரு. அப்போ அவருடைய சந்தாவுடைய மாமாவுக்கு கோவம் வந்து, ஓ இந்த தைரியத்தில் தான் நீ போய் அவன் பின்னாடி நின்றுட்டுருக்கியா, இதுக்கு தான் என்னை கட்டிக்க மாட்டேன்னு நீ சொல்கிறியா? எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்லை சொத்து பத்து இல்லையா, நீ எதுக்காக நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கேட்குறாங்க. சந்தாவும் நான் இவரை தான் கட்டிக்க போகிறேன், உங்களை எனக்கு பிடிக்கல, எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும், இவன் இருந்தால் தானே நீ இவனை கல்யாணம் பண்ணிப்ப, இவனை இல்லாமல் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் சந்தா ரொம்ப பயந்துக்கிட்டு வந்து சேரன் முன்னாடி நிற்கிறாங்க. சேரனுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியல. அப்போ தான் இங்கே பாருங்கள், வேண்டாம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, சந்தா தான் அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்களும் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சந்தாவுடைய அண்ணனும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க, சந்தா எதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. சந்தா என்னப்பா நீ எதுக்கு வந்து முன்னாடி நின்றுட்டுருக்க, நீ இப்போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை பையா, நீங்கள் இருந்தால் தானே உங்களை அவள் கல்யாணம் பண்ணிப்பான்னு உங்களை இல்லாமல் பண்ணுறான்னு அவர் சொல்கிறார். அதுக்கு தான் சந்தா பயந்துட்டு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுன்னு முன்னாடி நிற்கிறா அப்படின்னு சொல்லவும், சந்தா இங்கே பாருப்பா எனக்கு எதுவும் ஆகாது, நீ போ நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அண்ணனையே நீ ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொல்வா அப்படின்னு பாண்டி ஒரு பக்கம் கோவத்தில் சண்டை போட வராரு. என்னடா என்னையே கொண்டுடுவேன்னு சொல்கிறியா, நீ உனக்கு அவ்வளோ திமிராகி போச்சா, நானும் பொறுமையாக எடுத்து சொல்கிறேன், நீ புரிஞ்சிக்காம இப்படி சந்தாவை கூட்டிகிட்டு போனேனே வலுக்கட்டாயமாக பண்ணுறியா அப்படின்னு பேசுகிறாங்க. என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க, சேரனும் உன்னோட முடிஞ்சதை பண்ணிக்கோ சந்தா நீ உள்ளே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டை நடக்குது. அவங்களும் தாக்குறாங்க, சேரன் பாண்டி அனுஷ் எல்லாருமே தாக்குறாங்க. கூட நிறைய ஆட்கள் இருக்காங்க, ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது சந்தாவுடைய மாமா சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சந்தாவுடைய வாயை அமுத்தி கத்த விடாமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம வானத்தையும் நம்ம பல்லவனும் வந்துடுறாங்க. வந்த உடனே பல்லவா அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே ஸ்டாண்டு போட்டுட்டு பல்லவனும் சந்தாவும் அதாவது வானத்தையும் ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு வானத்தி வந்து என் பாண்டியவா அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஓரமாக குடுகுடுன்னு ஓடி போய் விறகு இருக்குது அங்கே ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து அந்த ரவுடிங்களை அடிக்கிறாங்க. பல்லவன் சந்தாவை கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கட்டையை எடுத்துகிட்டு சந்தாவை விட சொல்லி அந்த அவங்களுடைய மாமாவை போயிட்டு அடிச்சிடுறாரு. அடித்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பல்லவன் அடிக்க வராங்க. நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கத்துறாங்க. அப்போதான் சேரன் திரும்பி பார்க்குறாரு. பல்லவன் அடிக்கிறத அவருடைய மாமாவை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே நம்ம சேரனும் பாண்டி அமைதியாக இருப்பாங்களா, இவங்க 2 பேரும் நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பல்லவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு பாண்டியும் நம்ம சேரனும் போயிட்டு அவருடைய மாமாவை அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களா வீட்டுக்குள்ளே போடிச்சு அடித்து உள்ளே சாத்துறாங்க, உள்ளே லாக் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கூட வந்த ஆட்கள் எல்லாரையுமே அடித்து உள்ளே தள்ளிடுறாங்க. வானத்தி நீ எங்கே வந்த அப்படின்னு, பாண்டி முதல்ல நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகலாம், அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம், நீ பிரச்சனைன உடனே நான் உடனே பல்லவனை கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வாங்க அண்ணா வாங்க நம்ம முதல்ல இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையுமே உள்ளே விட்டு லாக் பண்ணிடுறாங்க. வீட்டை லாக் பண்ணிவிட்டு அவங்க கதவை திறக்க சொல்லிட்டு இருக்காங்க. திறக்க முடியாதுன்னு சந்தாவை கூப்பிட்டுட்டு வாப்பா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு வண்டியில் வந்து கிளம்பி வராங்க. பையா ஒரு நிமிஷம், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இவங்க இவ்வளோ நாளாக கொஞ்சமாச்சும் பொறுமையாக இருந்தாங்க, சந்தா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சந்தாவுக்கு நீங்கள் அவரை லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. எப்படியாச்சும் சந்தாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு தான் பார்ப்பாங்க. கதவை உடைச்சிட்டு வந்து அவங்க கூட்டிகிட்டு போனாலையும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். பையா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, வேறு வழியே இல்லை, நீங்களும்
சந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சேரன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. சந்தாவும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தாங்க. ஸோ ஒரு ஒன் மந்த்தாக வந்து இதுக்கப்புறம் வந்து சந்தாவுக்குமே வந்து தைரியம் விட்டு போச்சு. இவ்வளோ நாள் நானும் உங்களுக்காக தான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலேயும் என்னால் இருக்க முடியாது. இப்போ இவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டாங்க. அண்ணா சொல்கிற மாதிரி அவங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் உங்களை லவ் பண்ணுறதுனால என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கல, நான் அப்படியே அவர் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு சந்தா சொல்கிறாங்க. இது அனுஷ் எடுத்து சொல்கிறாரு. சேரனுக்கு இது புரியுது. புரிஞ்ச உடனே சந்தா அப்படியெல்லாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அண்ணே, அவங்க சொல்கிற மாதிரி கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பாண்டி எப்படிடா திடீர்னு அப்படின்னு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வானத்தையும் நான் எனக்காக யோசிச்சு இதை சொல்லலாம், இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தையும் சொல்கிறாங்க. பல்லவனும் அதே தான் சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்த்து வானத்தையை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. வையா வாங்க இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆளுக்கு ஒரு வண்டியில் அனுஷு சரி அண்ணே நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா, பேசாமல் நம்ம ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா சட்டப்படி நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களை யாரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. என்னடா பாண்டி என்னென்னமோ சொல்கிறா அப்படின்னு. ஆமாண்ணே அண்ணன் சொல்கிறது கரெக்ட் தான். தோ சோழனுக்கோ அன்னைக்கோ சட்டப்படி கல்யாணம் நடந்ததுனால தான் இப்போ அண்ணி நம்ம வீட்டை விட்டு போக முடியாமல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ சாதாரணமாக கோயிலில் ஏதாவது போலீஸ் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்களே இந்த மாதிரி அவங்களால பண்ணியிருக்க முடியாது. அதாவது ஈஸியாக வந்து அவங்க அண்ணி வந்து இங்கே போயிருக்கலாம், சோழன் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு. ஆனால் வந்து அவங்களுக்கு சட்டப்படி கல்யாணம் ஆனதுனால தான் அவங்க பிரிய முடியல. அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிட்டோன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு பல்லவனும் பாண்டியும் எடுத்து சொல்கிறாங்க. சரி எல்லா சுச்சுவேஷனும் யோசிச்சு பார்த்து நம்ம சேரனுமே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அனிஷ் நீ ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு வந்துட்டு நம்ம எல்லாரும் கிளம்பி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. அப்படி ஓடி வரும்போது தான் பையா அந்த முட்டை சந்தில் ஓடி வரும்போது பேக் அங்கே போட்டுட்டு வந்துட்டோம், அதில் தான் சந்தாவுடைய ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, நான் அதை எடுத்துகிட்டு நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், நீங்கள் எல்லாரும் சந்தாவை கூட்டிகிட்டு அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வண்டி எடுத்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் நிற்கிறாங்க. பின்னாடி அவரும் ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த பேக் எடுத்துக்கிட்டு போகிற வழியில் என்ன பண்ணுறாருன்னா இவரே அனுஷே போயிட்டு 2 மாலை வாங்கிக்கிட்டு அங்கே போய் நிற்கிறாரு. இன்னொரு சைடு இங்கே நிலாவும் நம்ம சோழனும் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அந்த அம்மாவும் ஐயாவும் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வராங்க. ஏம்மா நிலா நீயும் உள்ளே வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா உள்ளே வரணும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா போகலாமா, அடுத்து எங்கேயாச்சும் போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சோழா அவ்வளோதான், நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம், போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா எங்கே உங்களுக்கு ஓகே தானே, இல்லை வேறு எங்கேயாச்சும் போகணுமா, ஒரு நாள் இருந்துட்டு போகலாமா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இல்லை சோழன் அவ்வளோதான் ஓகே, இதுக்கப்புறம் திவ்யாவும் ஆஃபீஸ் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவா, நானும் போயிட்டு அங்கே ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும், நம்ம கிளம்பலாம் சோழன் அப்படின்னு சொன்னதும் இவங்களும் நேராக வந்து அங்கே ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு ஸோ ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வர வழியில் ஒரு கோயிலில் பார்த்துட்டு நைட்டுக்குள்ளே அவங்க ஈவினிங் வந்து வீட்டுக்கு சென்னைக்கு ரீச் ஆகிடுவாங்க. இன்னொரு சைடு இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போன உடனே பாண்டி பல்லவன் வானதி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே, அதாவது சின்ன சின்ன விஷயங்களை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற விஷயங்களை சொல்லி இவங்களுக்கு சட்டப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேகமாக போயிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. சரி உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க, பொண்ணு மாப்பிள்ளையே வந்தாச்சா, அவங்களுடைய சம்மந்தம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதோ இங்கே தான் இருக்காங்க அண்ணா உள்ள வாண்ணா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சந்தாவை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாரு அனுஷுமே, அதாவது சேரனுமே கூட. அப்போது சந்தாவையும் கேட்குறாங்க, இங்கே சேரனையும் கேட்குறாங்க. 2 பேருமே சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாட்சி கையெழுத்து போட ஆள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் போடுறேன் என் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டு சைடில் அப்படின்னு சொல்கிறாங்க. என் அண்ணன் வராரு அப்படின்னு சந்தா சொல்கிறாங்க. அப்படின்னா சரி ஒரு 5 நிமிஷம் சட்டப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லவும் அனுஷோ கரெக்டாக மாலையோடு வந்து அங்கே நின்று இறங்கி பையா அப்படின்னு உள்ளே ஓடி வராரு. உள்ளே பார்த்த உடனே அண்ணா பார்த்தீங்களாண்ணா நாம் கூட அவசரத்தில் மறந்துட்டோம், ஆனால் இவர் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்காரு மாலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் தான் பொண்ணோடைய அண்ணனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்னு. உங்கள் தங்கச்சிக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு சம்மந்தமாக, அவங்களும் சம்மந்தம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சட்டப்படி வயசும் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்களால யாரையும் தடுக்க முடியாது, அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் வேற ஒரு கல்யாணமும் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என் தங்கச்சிக்கு இவரை கல்யாணம் பண்ணி வைக்க தான் சம்மந்தம், எனக்குமே சம்மந்தம், ஆனால் வந்து எங்கள் வீட்டாளுங்க இவளுக்கு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, எனக்கு இதில் முழு சம்மதம் அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை கொடுங்க, உங்களோட ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க அப்படின்னதும் சேரனும்
அவனுடைய ஆதார் கார்டு கேட்குறாங்க. நம்ம அனுஷ் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பொண்ணோட இதையும் கொடுங்க அப்படின்னு உடனே இங்கே நம்ம எடுத்து கொடுத்துட்றாங்க. அனுஷ் வந்துட்டு சந்தாவோட இதை சேரன் கிட்ட இல்லை திருன்னு முழிக்கிறாங்க. என்கிட்ட அப்படின்னு சொல்லவும் சார் உங்களோட இது எங்கே அப்படின்னு கேட்கவும் அண்ணே என்கிட்ட இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஃபோன்லேருந்து எடுக்கிறாங்க. உங்ககிட்ட எப்படிடா பல்லவா அப்படின்னும் காலேஜில்னா உன்னுடைய ப்ரூஃப் தானே கொடுத்துருக்குற, அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரோட இதுவுமே என்னுடைய ஃபோனில் இருக்குண்ணே, சோழனது பாண்டியனது எல்லாத்து கூட இருக்குது, இது ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்கவும் இது போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்தே அவங்களே வந்து காப்பி பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து ஸோ வந்து சட்டப்படி வந்து மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. இதில் சைன் பண்ணுங்க அப்படின்னு உடனே 2 பேரும் மாலையை மாற்றிக்கிட்டு அதில் சைனும் பண்ணுறாங்க. சைன் பண்ண உடனே சட்டப்படி அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடுது. இப்போது தாலி கட்ட தாலி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம அனுஷ் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு இதை யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது எப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. பையா இது சந்தாக்காக நான் வாங்கி வச்சது, நான் வரும்போது இதையும் சேஃபாக எடுத்துகிட்டு தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்காக கொஞ்சம் நகையும் இதில் இருக்குது, அது இப்போதைக்கு என்னால் இங்கே அவசரத்தில் எடுக்க முடியாது, இதை நான் சந்தாக்கிட்டே ஒப்படைச்சிடுறேன், இந்தாங்க பையா தாலி இதை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கி கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சேரனுமே தாலி வாங்கி சந்தா காலத்தில் ரொம்ப தயக்கத்தோடையே கட்டுறாங்க. பாண்டியை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அண்ணா என்னென்ன யோசிக்கிறீங்க, கட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சொல்கிறாரு. இங்கே இன்னொரு சைடு சந்தா அதாவது நம்ம வாணித்தி கூட கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பாண்டி இது அவசரமாக இப்படி கல்யாணம் பண்ண வேண்டியதாகிடுச்சு, சோழனும் நிலாவும் கூட ஊரில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுச்சுவேஷனை அவங்க வந்ததுக்கப்புறம் எடுத்து சொன்னால் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் கட்டுங்கண்ணா அவங்க இங்கே வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் ஒரு 2 நிமிஷம் ஏற்ற உடனே சேரனுமே சந்தா தாலி கட்ட சொன்ன உடனே அவங்க கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. சுற்றி இருக்கிற எல்லாரையும் பூ போட்டு அர்ச்சனை வாழ்த்துறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சிலரும் வந்து ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம பாண்டியும் பல்லவன் வாணித்தி கூட அனுஷ்குமே இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிமேல் உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது பையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாட்சி கையெழுத்தும் போட்டுடுறாங்க, அவங்களும் கையெழுத்து போட்டுடுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து இதுக்கான ஒரிஜினல் காப்பி ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு 2 நாள் கழித்து வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்களோட கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் யார் நினச்சாலும் உங்களை பிரிக்க முடியாது, சட்டப்படி நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுமே இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. முக்கியமாக நம்ம சந்தா அங்கேயே கட்டி அணைச்சிக்கிறாங்க நம்ம சேரனை. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கொஞ்சம் வெக்கமும் படுறாங்க. அதுக்கப்புறமா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வெளியில் வராங்க. அப்போ நம்ம பாண்டி இருந்துக்கிட்டு அண்ணா ஒரு நிமிஷம் 2 பேரும் சேர்ந்து நில்லுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடா பாண்டி அப்படின்னு, அண்ணா சில ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் நில்லுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. டி பாண்டி இப்போ இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு, அண்ணா இதெல்லாம் எவிடன்ஸாக ஆதாரமாக தேவைண்ணா, ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சந்தாவும் நம்ம சேரனும் சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ சேர்ந்து நின்ன உடனே பாண்டி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவரும் வெளியில் வராரு. அவரும் நம்ம சேரன் கூட நின்று அவரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அனுஷும் நிற்கிறாங்க. பல்லவன் நம்ம வாந்தி எல்லாருமே நின்று ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பாண்டி போதுண்டா அப்படின்னு சேரன் சொல்லிடுறாரு. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நீ வா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து கூப்பிடுறாங்க. நம்ம சந்தா வந்துட்டு பாண்டி வந்து நின்ன உடனே பல்லவன் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எவிடன்ஸ்க்காக எடுத்துக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனில் அங்கே வந்து ஆஃபீஸில் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஆதாரத்தோட அங்கே மேலே வந்து நேம் போர்டோட நிற்க வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம பாண்டியுமே கூட பாண்டி நல்ல தெளிவாக தான் இருக்காங்க. எப்படியோ 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு, வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. நம்ம வானதி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சந்தா வந்துட்டு இப்போது எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. நேராக வந்து சந்தாவோட வீட்டுக்கு தைரியமாக போகிறாங்க. போன உடனே கதவை திறந்து விடவும் அவர் வந்து அப்படியே அடிக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக வரும்போது சந்தாவுடைய கழுத்தில் மாலை தொங்கிக்கிட்டு தாலி கட்டி எடுக்கிறத கவனிச்சிடுறாங்க. கவனித்த உடனே அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அமைதியாக நின்றுடுறாரு. இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ எதுவுமே பண்ண முடியாது, சட்டப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம், இனிமேல் நீங்கள் அவங்கள மீறி சந்தாவை கூட்டிகிட்டு போக முடியாது, இப்போது சேர்னோட ஒய்ஃப் என் தங்கச்சி கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ஆமாம் இப்போது என்னை மீறி என் பொண்டாட்டியை நீ கூட்டிகிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாரு. அப்புறமா யாருக்குமே எதுவுமே பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி இப்படின்னு அவங்கள மிரட்டி இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்லிடுறாங்க. இன்னொருத்த பொண்டாட்டியை நான் தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாரு ஊருக்கு போயிட்டு அவங்க நடந்த விஷயத்தில் சந்தாவுடைய அம்மா அப்பா கிட்ட எல்லா விஷயத்த சொல்லவும் அவங்களுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு சைடு வாங்கின வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க.
நம்ம வானதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம், எங்கே உள்ளே போகிறீங்க, இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டி நீ உள்ளே வா ஒரு நிமிஷம் அப்படின்னு பாண்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பண்ண போகிற வானதி அப்படின்னமோ, வா பாண்டி அவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வராங்க, ஆரத்தி எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஆரத்தி ரெடி பண்ணுறாங்க 2 பேரும். பாண்டி வத்திப்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே வந்த உடனே என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு, என்னென்ன கல்யாணமாகி வீட்டுக்கு வரீங்க, ஆரத்தி எடுக்க வேண்டாமா, அதுவும் உங்களுக்கு நான் தான் ஆரத்தி எடுக்க போகிறேன் இந்த வீட்டு மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லுவோம். நிற்க வச்சு அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. நம்ம பாண்டி தான் வந்து கொளுத்துறாங்க. ஆரத்தி வச்சதுக்கப்புறமா உள்ளே போங்க, அதுவும் வடத காடை எடுத்து அப்படிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து வானதி எல்லா வீட்லேயும் பண்ணுற மாதிரி ஸோ வந்து நெல் கொஞ்சமாக வந்து எடுத்து அங்கே வாசப்படியில் வச்சுருக்காங்க. என்ன ஒன்றும் சந்தாக்கு புரியல, அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம சேரனும் பார்த்து உள்ளே கூட்டிகிட்டு போகாமல் நின்றுட்டுருக்கவும், என்ன உங்களை உள்ளே போக சொல்லிட்டு தானே போனால் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாம் சரிதான் வானதி, இது எதுக்கு அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. நல்லா போச்சு போ, இதுவும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து உங்கள் காலால் தட்டி விடுங்க சந்தா, இது ஒரு சாங்கியம் அப்படின்னு சொல்லவும், சந்தாவும் அதை தட்டி விடுறாங்க. இப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஆமாம் அப்படின்னு ஒன்று அப்படி தட்டிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விளக்கும் வந்து சந்தாவும் ஏற்றுறாங்க. ஸோ 2 பேரும் இப்போ மாலையை கழட்டி வச்சுட்டு எல்லோரும் நடந்த விஷயத்த நினச்சி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம நிலாவும் சேரனும் அவங்க கோயிலுக்கு போயிட்டு அவங்கள வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சென்னைக்கு உள்ளே வந்து ரீச் ஆகிட்டாங்க. பல்லவன் வந்து ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்த உடனே என்னாச்சுங்க, ஆரத்தியெல்லாம் கரைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு எடுத்திருப்பாங்க ஆரத்தி, நம்ம வீட்டில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்க்குறாங்க. நம்ம நிலாவும் சோழனும் வந்து நிற்கவும், சந்தாவும் நம்ம சேரனும் எந்திரிச்சு நிற்கவும், சந்தா கல்யாணம் ஆகிருக்கிறத பார்த்த உடனே இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னடா நடக்குது இங்கே பாண்டி, என்னது இது வானதி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கேட்கவும், நடந்த விஷயங்களை வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம சேரன் என்ன பண்ணுறாரு, முன்னாடி வந்து நின்று நிலாக்கிட்டேயும் சோழனுக்கிட்டையும் இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா நிலா, நீயும் சோழனும் ஊரில் இல்லாதப்போ என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு, ஒரே நாளில் எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா, வேறு வழி இல்லாமல் பாண்டி பல்லவன் எல்லாரும் சேர்ந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொன்னதுனால நாங்கள் போய் சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லவும், ஆனால் இதுக்கு ஏன் நீ சாரி கேட்குற, நீ இப்படி பண்ணலைனா தான் நாங்கள் உன்னை தப்பு சொல்லியிருப்போம், சந்தாவை மட்டும் நீ போக விட்டுருந்தேன்னா அப்போ தான் நாங்கள் எல்லாரும் உன்னை திட்டிருப்போம், நீ தான் சந்தாவை போக விடாமல் இந்த தடவையாச்சு ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சோழன் சொல்லிட்டாரு. என்ன உங்கள் கல்யாணத்தை நேரில் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அதனால் என்ன இப்போது நம்ம எல்லாருமே நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு சந்தாவையும் அண்ணனையும் கூட்டு போய் சட்டப்படி அவங்களுக்கு வேஷ்டி சட்டை புடவை இதெல்லாம் எடுத்து கோயிலில் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நிலா சொல்லவும், என்னென்ன எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு சொல்லவும், திரும்பவும் அண்ணனுக்கு இன்னொரு முறை கல்யாணமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாரிப்பா நிலா அப்படின்னு சேரன் கேட்கவும், அண்ணன் வேணுங்க நான் இதுக்கு எதுக்கு சாரி கேட்டுட்ருக்கீங்க, எல்லாம் நல்லபடியாக தானே முடிஞ்சிருக்கு, உங்கள் யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் எடுத்து சொன்ன உடனே நிலாவும் சோழனும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.